ஜுஜுட்சு கைசனுங்கிற அனிமேல சுக்குனாங்கிற கேரக்டரை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சுக்குனாங்கிற கேரக்டர் உண்மையாவே வாழ்ந்த ஒரு மனுஷனை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. இவரை சுத்தி பொய்யான கதைகளும் உண்மையான கதைகளும் நிறைய இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி வேற அனிமேல இருக்கிற கேரக்டர்ஸோட உண்மையான கதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த கேரக்டரோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு ஹைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் அதிகமா வந்துச்சுன்னா அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும். அதுக்காக தான். 2005 அப்போ ஜப்பான்ல ஒரு கதை பரவுச்சு. அது என்னன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவிலை ரெனோவேஷன் பண்ணலாம்னு சொல்லி அங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு வயசானவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இவங்க ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இவங்க ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த கோவிலுக்குள்ள ஒரு மர பாக்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த பாக்ஸ்க்கு மேல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஏதோ எழுதி இருக்கு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். பாக்ஸை பார்த்தோன்னே இவங்க 4 பேருமே அந்த வயசானவர்கிட்ட போய் இதை பத்தி விசாரிச்சப்போ அந்த பாக்ஸ் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அதை அப்படியே விட்டுருங்க, அதை கொஞ்சம் கூட நகர்த்தாதீங்க, மத்த வேலையில நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டாரு. என்னடா ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்குங்கிறோம் இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க மத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க 4 பேத்துக்குமே கியூரியாசிட்டி தாங்கவே முடியல. அதனால போய் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மனுஷனோட பாதி எலும்புகள் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. என்ன மாதிரினா, அந்த எலும்புக்கு 4 கையும் ஒரே மண்டையில 2 முகமும் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே இவங்க பயந்து போய் அந்த வயசானவர்கிட்ட சொன்னதுக்கு எனக்குன்னே வருவீங்களாடான்னு சொல்லி இவங்க 4 பேர்த்தையும் அவர் திட்டிட்டு போய் அந்த பாக்ஸை மறுபடியும் மூடி வச்சிட்டாரு. இந்த பொட்டியை மூடுறதுக்கு தான் இவர் இவ்வளவு சீன் போட்டாரான்னு சொல்லி அந்த 4 பேரும் நினைச்சிட்டு இருந்தப்போ அந்த இடத்துல அந்த வயசானவர் இறந்துட்டாரு. இந்த 4 பேத்துக்குமே அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த பெட்டிக்குள்ள இருந்தது சுக்குனாவோட எலும்புன்னு. சுக்குனாவை பத்தி நிறைய கதை இருக்கு. அதுல இது ஒரு முக்கியமான கதை. உண்மையான சுக்குனாவோட கதை தெரியணும்னா பல வருஷம் பின்னாடி போகணும். 1770 AD அப்போ ஜப்பான்ல ரியோமன்ங்கிற ஒரு யோக்கை இருந்துச்சு. சுக்குனாவோட முழு பேருமே ரியோமன் சுக்குனா தான். இந்த ரியோமனுக்கு 2 முகம்னு அர்த்தம். அதுக்கேத்த மாதிரியே இந்த யோக்கை 10 அடி உயரத்துல 4 கையோட இருந்திருக்கு. இது ஜப்பான்ல இந்த பல ஆயிரம் பேத்தை கொண்டிருக்கு. யாராலையுமே இதை தடுக்கவே முடியல. அந்த காலத்துல இந்த பல சாமுராய் சுக்குனாவை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டவங்க யாருமே திருப்பி உயிரோட வரமாட்டாங்க. இதோட கதையா என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த காலத்துல இந்த ஆர்மில சுக்குனா ஒரு சோல்ஜரா இருந்ததாவும் சுக்குனாக்கு இருந்த கெட்ட எண்ணத்தினால அந்த ஆர்மியவே எதிர்த்து இவன் சண்டை போட்டு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டீமன் ஆயிட்டான். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தப்பதான் யாமட்டோங்கிற ஒருத்தர் தனியா போய் சுக்குனாவை கொண்டிருக்காங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டீமனை எப்படி தனியா ஒரு மனுஷன் போய் கொல்ல முடியுங்கிற டவுட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு பதில் என்னன்னா, இந்த கதை எல்லாமே ஒரு பொய்யான மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஆனா இந்த மாதிரியான கதையை அவங்க உருவாக்குனதுக்கு காரணம் ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு. இப்போ சொல்ல போறதுதான் ஹிஸ்டரியில வாழ்ந்த உண்மையான சுக்குனாவோட கதை. 1770 AD அப்போ ஜப்பான்ல ஒரு பகுதியை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோட பேர் தான் சுக்குனா. இந்த ராஜா கீழ இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் எவ்வளவு பெரிய போர் வந்தாலும் அவரோட மக்களை பத்திரமா வச்சிருந்திருக்காரு. மக்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு வந்து இவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியதை உடனே செஞ்சு கொடுத்து இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நாட ரொம்ப செழிப்பான நாடா வச்சிருந்தாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இவரை பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மக்கள் மத்தியில இவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் யாமட்டோங்கிற ஒரு ராஜா சுக்குனாவோட நாட்டுக்கு படையெடுத்து வந்து சுக்குனாவை கொண்டு அந்த நாட்டை எடுத்துக்கிட்டாரு. எப்பயுமே ஏதாச்சும் போர்ல யாராச்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பண்ற முதல் விஷயம் ஹிஸ்டரியை மாத்துறது. ஏன்னா அப்பதான் ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்றதே தெரியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த யாமட்டோங்கிறவரு சுக்குனாக்கு இருந்த நல்ல பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக சுக்குனான்னு ஒரு டீமன் இருந்தான், அவனை நான் தான் கொன்னேன்னு சொல்லி பொய்யான கதையை பரப்புனாரு. சுக்குனாக்கு ரியோமனுங்கிற பேர் வந்ததுக்கான உண்மையான காரணம் அவருக்கு ஒரே தலையில 2 முகம் இருந்ததுனால இல்ல. அவருக்கு மக்கள் கிட்ட இருந்து நல்லவனா ஒரு முகமும் இந்த பொய்யான கதைனால கெட்டவனா ஒரு முகமும் கிடைச்சிச்சு. அதனாலதான் இவரை ரியோமன்னு கூப்பிட்டாங்க. அந்த 4 பசங்க திறந்த மரப்பெட்டி மேல இதுக்குள்ள சுக்குனா இருக்கான்னு எழுதி இருந்துச்சு. ஆனா இந்த உண்மையான கதைப்படி பார்த்தா சுக்குனா ஒரு நார்மலான மனுஷனா தான் இருக்கான். அப்புறம் எப்படி அவனுக்கு 2 முகமும் 4 கையும் இருந்திருக்க முடியும்? இதுக்கான பதில் என்னன்னா, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது சுக்குனாவே இல்ல. 19th century அப்போ ஜப்பானை சேர்ந்த கோகுங்கிற ஒருத்தர் ஒரு சர்க்கஸ்ல இருந்து கன்ஜாயின் ட்வின்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதாவது ஒட்டி பிறந்த 2 பேரு. இந்த கோகு ஒரு கல்ட்டோட லீடரா இருந்திருக்கான். இவன் அந்த ட்வின்ஸை பார்த்து இவங்க டீமன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவங்கள ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அவனுக்கு கீழே இந்த ஃபாலோவர்ஸ் கிட்டலாம் அந்த ட்வின்ஸ் ஒரு டீமன்னு சொல்லி அவங்களை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான். அதோட நிறுத்தாம அவங்களோட உடம்பு ஒரு பெட்டியில போட்டு அந்த பெட்டிக்கு மேல இதுக்குள்ள சுக்குனா இருக்கான்னு எழுதுனா. ஆனா இந்த ட்வின்ஸ் தான் சுக்குனாவே இல்லையே. பாக்ஸ் மேல சுக்குனான்னு எழுதுனதுக்கான காரணம் யாமட்டோ பரப்புன பொய்யான கதை தான். சுக்குனாக்கு 2 தலை 4 கை இருந்ததா பொய்யான கதையில இருந்திருக்கும். அதனாலதான் இவன் அந்த ட்வின்ஸ் ஒரு டீமன்னும் அந்த டீமன் தான் சுக்குனான்னு நினைச்சிட்டு அவங்களை கொண்டு அந்த பாக்ஸ் மேல சுக்குனான்னு எழுதியிருக்கான்.
சாதாரண ஒரு பெட்டி, அதுக்குள்ள ஏதோ எலும்பு இருக்கு. இது எப்படி ஜப்பான்ல ரொம்ப பாப்புலரான சபிக்கப்பட்ட பொருளாச்சுன்னா, கோகுவோட கல்ட்ல இருந்த ஆளுங்க எல்லாருமே நாங்க ஒரு டீமனை கொண்டு அதை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சிட்டோம்னு சொல்லி வேற வேற இடத்துக்கு போயிட்டு இந்த பாக்ஸ பத்தின கதையை பரப்பி இருக்காங்க. இவங்க இதை எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா, 1923 ஜப்பான்ல ஒரு பெரிய எர்த்குவேக் வந்திருக்கு. அதனால 1.5 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எர்த்குவேக் வந்ததுக்கான காரணமே சுகுனாவோட சாபம் தான். எந்த ஒரு சாபமே இல்லைன்னா அந்த பாக்ஸ் திறந்தோன்னே எப்படி அந்த வயசானவர் இறந்தாருன்னு, அந்த 4 பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அந்த வயசானவருக்கு தான் இந்த பாக்ஸை பாத்துக்கிறதுக்கான பொறுப்பு இருந்துச்சு. அவரோட பையன் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த பாக்ஸை திறந்து அவர் இறந்து போனதுனால இந்த பாக்ஸை மட்டும் கியோட்டோக்கு அனுப்பி வச்சிருன்னு சொல்லி அந்த வயசானவரோட பையனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த பையனுமே அதே மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஆனா அந்த பாக்ஸ் போய் சேரவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த பாக்ஸும் அதுக்குள்ள அந்த எலும்பும் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு என்னன்னு தெரியல, சுகுனாவோட கதை கேட்கும் போது ராவணனோட கதைக்கு ரொம்ப சிமிலரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி வேற ஏதாச்சும் கேரக்டர்ஸ் பத்தி வீடியோ வேணும்னாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.